ஓகே, எறா ஆயிடுது. நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நானே இது வரைக்கும் ஆஞ்சது கிடையாது, இப்போ தான் கேட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒரு எறா, ஓகேங்களா? இது வந்து என்னன்னா தலையை மட்டும் பிடிச்சி இப்படி கட் பண்ணி போட்டுடணுமா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பின்பக்கம், எறாவுடைய பின்பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ இதில் இப்படி கை வச்சு இப்படி உரிச்சோம்னா ஒரு ஆஃப் வந்துடுச்சிங்களா, தூக்கி போட்டுருங்க. அப்புறம் வாழை பிடிச்சி இழுத்திங்கன்னா மீதி இருக்கிற ஆஃப் வந்துடும். ரொம்ப ஈஸிங்க, இது எறா ஆயிடுது. அதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த இதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இந்த உள்ள கருப்பாக இருக்குல்ல, இந்த லேயர், இது கத்தியால் இப்படி கிழிச்சிட்டு எடுத்து போட்டுட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. எறா இது ரொம்ப ஈஸி தான், நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம இன்னொரு எறா எடுத்து பார்க்கலாம். தலையை புட்டு போடுறோம், சென்டரில் வச்சு இந்த தோலை, சென்டர் தோலை உரிக்கிறோம். இங்கே பிடிச்சிக்கிட்டு வாழை உடிச்சு இழுக்கிறோம். வாவ், செம ஈஸிங்க, எறா ஆயிடுது. ஓகே, நம்ம வந்து பாத்திரம் ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். அளவுலாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், 1 கிலோக்கு எவ்வளோன்ட்டு, ஓகேங்களா? கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போவே லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது தனி மிளகாய் தூள், அதை போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து எண்ணெயிலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அரிசிட்டேன். இஞ்சி எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது. இதில் என்னென்ன போட்டுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தான். அளவு எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது எடுத்தாலும் சரி, கிராம்பு, ஏலக்காய் ஒரு அளவு எடுங்க, அது டபுளாக பட்டை எடுத்துக்கோங்க. அதுதான் இதனுடைய அளவு அரைக்கிறதுக்கு. இது ரொம்ப போட தேவையில்லை. நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோங்க. தயிர் போட்டுக்கிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 கிலோ எறா வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3 கிலோ தான் வரும். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எறா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் வெயிட் தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 கிலோ எறா, ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 அளவு தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு படிக்கு 1.5 தண்ணி. ஓகே, மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுக்கிறோங்க.
அப்படியே கிண்டி விடு சைடில். விடு விடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இதுவாகிடுச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா அரிசி லெவல் நல்லா மட்டமாக இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் கட்ட போகிறோம். ஸோ அடுப்பில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கிறோம். அதே மாதிரி நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா நீட்டாக சேமியா சைஸில் இருக்குது. அரிசி மாதிரியா இருக்குது. செமையான பிரியாணி. நல்லா அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துருக்கு. தீட்சிதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்புணவு வழங்கும் தயவாளர் திரு சத்தியமூர்த்தி திருமதி பிருந்தா அவர்கள் நீலாயுள் இறைச்செல்வம் உயர்த்துவள் விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க 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 என முதியோர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்று நாம் இன்னிகின்ற உணவு உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் யுவர்களுக்கும் கிடைக்கிற எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறோம். வாழ்க முதல் எல்லா தலை